தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரிவினைவாதி சீமான் செய்த காரியத்தை பாருங்கள், இதுதான் இவரின் உண்மை முகம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்தாலும் அவர்களது கருத்தியல் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிரிவினைவாதம் பேசுகிறவர், இவர் இனவெறியை தூண்டுகிறார்கள், மக்களுக்குள்ள பிரிவினையை பேசி மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் கொண்டு போய் முடியும் இந்த தமிழ் தேசிய கருத்தியல்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கேற்ப போல் ஒரு தலைப்பு வச்ச உடனே இந்த காணொலி உள்ள வர்றதுக்கும் பல திராவிடர்கள் விரும்பியிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் கடுப்பாயிருப்பாங்க. அவர்களுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா, கேரளா மாநிலத்துடைய அந்த வயநாடு பகுதியில் நிலச்சரிவு நடந்து அங்கே சிக்கி பல பேர் பலத்த காயமடைந்திருக்காங்க. இன்னும் பலருடைய உயிர்கள் போயிருக்கு. ஆனால் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய குருதிக்கொடை பாசறை மூலமாக ரத்தம் வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து அறிவித்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி அந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய இனவெறி சீமானுடைய கட்சியும் அவர்களது பிள்ளைகளும் தான் அறிவித்திருந்தாங்க. அதை எதிர்த்து பேசக்கூடிய பலரும் இங்கே இருக்காங்க. குறிப்பாக இந்த திராவிட கூட்டங்கள் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு நேற்றைய தினம் இன்னும் ஒரு சிறப்பான விடயமாக பார்த்திங்கன்னா, வயநாடு பேரிடருக்காக நிவாரணப் பொருட்களையும் இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. கூடலூர் சட்டமன்ற தொகுதி இதை செய்திருப்பதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது அனைத்தும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன புரியாமல் பேசக்கூடிய பல பதர்களுக்கு இந்த காணொளி பதிலடியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை பேர்களது முகமும் இதுதான், அதுதான் அண்ணன் சீமானின் முகம் அப்படிங்கிறத பதிவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இது குறித்து உங்களது கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.